உனக்கு உப்பு அதிகமா இருக்கு, ஒரு வாரத்தை கூட சொல்லல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இன்ட்ரோ ஷூட் பண்ணுறது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி இருக்கும் கரெக்டாக. வீட்டில் ஆட்டுக்குடலும் அதுக்கப்புறம் காலும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் சுடுதண்ணி காய வச்சுருக்கேன், உங்ககிட்ட காமிக்கிறேன். அதை இதுக்கப்புறம் தான் சுத்தம் பண்ணி மறுபடியும் அதே குக்கரில் வேக வச்சு. இங்கே குடலு காலெல்லாம் ஒருவேளை குழம்பு மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா தொக்கு மாதிரி தான் செய்வாங்க. நம்ம ஊரில் மாதிரிலாம் தண்ணி சேர்த்து தேங்காய் போட்டு அப்படிலாம் குழம்பு வைக்க மாட்டாங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு காளான் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. இங்கே மட்டன் பிரியாணியே கிடைக்காதுங்களா, என்ன பண்ணுறது? நம்மளாம் செஞ்சு சாப்பிட்டா தானே. உணர்ப்புதால ஒரு ஹோட்டலில் வந்து 100 ரூபா ஒரு பெரிய பாக்கெட், நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் சமைச்சு சாப்பிட்டேன். இன்றைக்கி நான் காளான் பிரியாணி செஞ்சது எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ கூட என்னடி காளான் இவ்வளோ பெருசு பெருசாக இருக்கு? தேஜு இங்கே வா, உனக்கு தான் நான் வாங்கிட்டு சொன்னேன் லூஸு. அதனால தான் அக்கா கூட ஊர் சுற்ற போவேனான்னு கூப்பிட்டே. வா என்ன நான் கொடுக்குறேன், வா வாங்கிக்க, வாங்கிக்க. அந்த கையிலே வாங்குவாங்க, நீ மட்டும் சரியாக பழகுற. காலையிலேருந்து வெயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். எல்லாமே ரெடி. கிளைமேட்டை பாருங்கள், ஐஸ்கிரீம், தயிர், மஷ்ரூம் பிரியாணி எல்லாமே கூல். நாளைக்கு காலையில் தான் தெரியும் நிலமை என்னென்னு. டெய்லியும் என்னமோ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து டெய்லியும் தயிர் சாப்பிட்ற மாதிரி. நான் கிளைமேட்டை பார்த்துட்டு தான் இது என்னடி இப்படி இருக்குது, இதை மட்டும் கட் பண்ணிடவா. நான் கேட்குற நேரம் தான் இந்த மழை வரும்னு எனக்கு தெரியுமா? வெயில் வந்து கொஞ்சம் மூட்டமாக தான் இருக்குது, வெளிச்சமாக. எல்லாரும் வீடியோவில் சரியா, நீங்கள் ஒடியா நான் தமிழ்ங்கிறனால பாப்பா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வரும், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, பாப்பா செம்ம க்யூட்டுன்னு சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் எடு, எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்றா பாருங்க. கேட்டால் கூல் ஆயிடுச்சான், அவங்க கலக்கி குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா காமெடிக்கு சொன்னேன். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. டைம் இப்போ ஒரு 11 மணி இருக்கும். அதனால் இன்றைக்கி காளான் பிரியாணி தான், பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கும் போது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்கங்க. அதில் ஒரு 2 டம்ளர் எடுத்திருந்தேன். இப்போ வந்து ஒரு 2 டம்ளருக்கு இருக்கும். எதுக்கு 1/2 டம்ளர் மட்டும் தனியாக வச்சுக்கிட்டுன்னு மொத்தமாக சேர்த்து தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். அரிசி எடுத்தாச்சு, அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். எப்போதுமே மிஸ் ஆகிற விஷயம் வந்து பிரியாணி மசாலாவில் சில பேர் கசகசாலாம் சேர்ப்பாங்க, அது இங்கே கிடைக்காது. இன்னொன்று புதினா கொஞ்சம் கிடைக்கலங்க, கொத்தமல்லி மட்டும்தான். சரி, மற்றதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாங்களா. இப்போ அரிசியை அலசிட்டு ஊற வச்சுட்டேங்க. டைம் இப்போ ஒரு 12 மணிக்கு மேலே இருக்குங்க. அவங்க மஷ்ரூம் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். மாமியார் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேரம் கொஞ்சம் இந்த வீட்டு வேலையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சக்ஸஸாக நடக்கும்னு ரொம்ப ஆசை, பார்ப்போம். ஓகே, நான் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேகமூட்டமாக காமிச்சேன், ஆனால் இப்போ வெயில். கரெக்டான கிளைமேட்டு தான் இன்றைக்கி இந்த சாப்பாட்டுக்கு. அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன், இதை காமிக்கிறேன். காளானையுமே கழுவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. தயிர், வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தக்காளி, முட்டை வேக வச்சு இப்போ தான் எடுத்தேன். சட்டி காஞ்சிக்கிட்டு இருக்கு. பிரியாணி ஸ்பைசஸ்ஸு, மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய், உப்பு, மஞ்சள் பொடி, எண்ணெய். சரி, ஆரம்பிக்கலாம். நம்ம கேமராமேன் இன்னைக்கு தேஜு தான். சில நேரம் தேவைப்படும் போது மட்டும் தேஜு தான் இன்னைக்கு வீடியோ எடுக்க போகிறா. நெய் அப்புறம் கடுகு எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்க்குறேன். பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, பட்டை,
லவங்கம், அதுக்கப்புறம் ஒரு 3-4 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. அது கூடவே சோம்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எப்போதுமே குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும். சில நேரம் எண்ணெய், தக்காளி கூட குறைஞ்சிரும். ஆனால் இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சொல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, கொத்தமல்லி சேர்க்கும்போது பிரியாணி ரெடியானதுக்கப்புறம் தம்ப்நெயிலில் லைட்டாக தூவி விட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக வச்சுருந்தேங்க. அதுக்கு போய் நீ என்ன மாடா, நீ சாப்பிட போறியான்னு கேட்குறா. நாங்கள் நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், இவ்வளோ உப்பு சேர்க்குறேன், மரியாதை இல்லையான்னு கேட்கல. என்ன லூஸா? லூஸாக தான் இருந்திருப்பேன் போல. உன்னையெல்லாம் பெத்தல. காளான் வந்து கொஞ்சம் தூசியாக இருந்ததுனால தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே சேர்க்காம பிளேட்டில் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இருந்தாலும் காளான் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் காளான்லேருந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும் இல்லைங்க. அந்த டைமில் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அந்த தண்ணியோட சேர்த்து மசாலா நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து தயிர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதுவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா ரெடி ஆகட்டும். தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தனால சரி தயிர் நல்லா ரெடி ஆகட்டும்னு வதக்கிட்டு இருக்கேங்க. பாப்பா சாப்பிட்றதுக்கு தயிர் கொஞ்சம் கேட்டா, தயிர் கொடுத்தேன். அம்மா உப்பு பத்தாதுன்னு சொல்லி சொன்னால் நான் இங்கே போட்டுக்கிட்டே கொஞ்சமாக தாங்க உப்பு சேர்த்தேன். அது கொஞ்சம் கூடிருச்சு போல். ஆனால் அவள் இவ்வளோ நேரம் சாப்பிடும் போதெல்லாம் உப்பு அதிகமாகிடுச்சுன்னு சொல்லாமல் நான் எனக்கு ஒரு ஸ்பூன் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஊட்டி விட்டாங்க. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்கிறேன் உப்பு அதிகமாக இருக்குன்னு. என்ன சொன்னேன், எவ்வளோ வாய் பார்த்தீங்களா? தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமே நல்லா ரெடியாகி இங்கே பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்தது சூப்பராக தெரியுது. இப்போ பாருங்க, தேஜ் தமிழ் பேசுனதும் போதும் கரெக்டாக டைமிங்கில் இன்சல்ட் பண்ணுறாங்க. வர வர எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னென்னா நானே திணறாமல் நான் என்ன பேச வர்றேன்னு நினைக்கிறேனோ அதை சரியாக பேசணும்னு தோணும். திடீர்னு ஸ்டக் ஆகிட்டு தண்ணி சேர்க்குறதையும் சொல்லலை, பாருங்கன்னு முடிச்சிட்டா. பார்த்தீங்களா, நம்ம சேர்த்துருந்த அரிசிக்கு அளவாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்க்கலாம். இப்போ கரெக்டாக 1:19ங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துருக்கேன். அரிசி இப்போ கொதிஞ்சிட்ருக்கு. தயிர் பச்சடிக்கு ரெடி ஆகிட்டுருக்குங்க. பேசு. உண்மையாகவே பாப்பா பேசுகிறது ஏதாவது எனக்கு கேட்டால் கூட உங்களுக்கு சொல்லுவேன். அவ்வளோ அமைதியாக பேசிக்கிட்டு இருந்தா. அதான் வீடியோவில் காமிச்சோன்னே சிரிச்சா. இப்போ சாப்பாடு பாதி வெந்துருச்சுங்க. தம் போட போகிறேன். ஏன்னா கிளறி பார்த்தேன், கீழே அந்த அளவுக்கு தண்ணி இல்லை. தம் போட்டு இப்போ நெருப்பெல்லாம் எடுத்தாச்சுங்க. பார்ப்போமா? எவ்வளோ பிரியாணி செஞ்சாலும் கலர் ஒரே மாதிரி இருந்தாலும் சிக்கன் மட்டனுங்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குங்க. ஆனால் உண்மையாகவே எனக்கு காளான் பிரியாணி வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. என்னென்னா மட்டன் பிரியாணியில் வந்து மசாலா இந்த மாதிரி எல்லாமே குவான்டிட்டி கம்மியாக இருந்தனால அந்தளவுக்கு ஜூஸியாக இல்லை சாப்பாடு.
ஆனால் இதில் நான் இப்படி கிளறும் போதே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் எப்போ நான் இந்த மாதிரி தம் பிரியாணி பண்ணாலும் கீழே அடி பிடிக்காமல் வருது, அதுவுமே ரொம்ப ஹாப்பி. சாப்பாடுமே நல்லா கொஞ்சம் குழஞ்சி வெந்திருந்த மாதிரி சூப்பராக இருந்தது. உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ நானும் தேஜும் சாப்பிட போகிறோங்க. பாப்பா வந்து அந்த மஷ்ரூம் வதக்குனதுலேருந்தே எனக்கு கொஞ்சம் காளான் கூடன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. அதனால் அவசரம் தாங்க முடியல, சாப்பிட போகிறோம். ஓ சத்து சத்து டிக்கே அவ பாத்து டிக்கே கா டிக்கே இருக்கா. தயிர் கூட வச்சு யம்மி. இன்னொன்று வந்து காளான் பிரியாணியில் நான் கோயம்புத்தூரில் சாப்பிடும்போது இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்ப்பாங்க. நான் முந்திரி பருப்பு தேடி தேடி சாப்பிடுவேன், ஆனால் இதில் மிஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, எனக்கு சாப்பிடும்போது தான் ஞாபகமே வருது. மற்றபடி சூப்பராக இருந்தது டேஸ்ட். வெளியே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குங்க. 2 நாளாக நல்ல மழை பெஞ்சது, ஆனால் இன்றைக்கி மழை வரலாம். அதனால் காலையிலே தலை குளிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இன்னும் தலை காய வைக்கவே இல்லை. அடுப்பில் கொஞ்சம் வேலை இருக்குங்களா, அதனால தான். நேற்று தான் மாமனார் வந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் காலையிலே வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சீக்கிரமாக தலை குளிச்சுட்டு காய வச்சிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மசாலாலாம் கொஞ்சம் ரெடி ஆக்கிட்டு இங்கேயும் கொஞ்சம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம தலை காய வைக்க முடியும். ஆட்டுக்கால் வந்து சுத்தம் பண்ணும் போதே நான் வீடியோ எடுக்கலான் இருந்தேங்க. அப்பயுமே கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலாமேன்னு வேலையில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். செம்ம மழை. இங்கே பாருங்கள், சைக்கிளெல்லாம் கீழே விழுந்து, ஐயோ ஏன் கேட்குறீங்க, இது ஃபுல்லாக பாதி நனைஞ்சிருந்தது. நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். மதியம் எல்லாரும் ஒரு ரவுண்டு சாப்பிட்டுட்டோம். இது வந்து நைட்டுக்கு. இப்போ சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. மழை வர்றனால ஈசல் வரவும் தேஜு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் மாமனார்கிட்ட சொன்னா, அதனால் கொசுவலை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப சின்ன சின்ன ஈசலும் வருது, பெருசும் வந்துச்சு. வெளியே அங்கே ரோடெல்லாம் பார்த்துட்டு வரலாங்களா. தலை குளிச்ச நேரமும் என்னவோ பாதி காய வச்சேன், பாதி காய வைக்கவே முடியல. இப்பயும் தூரல் வச்சுக்கிட்டே இருக்கு. நீ வந்துரு, நான் சும்மா இதை மட்டும் ஷூட் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். ஒடியா ஒடியா ஒடியா. உன்கிட்ட ஸ்விம்மிங் பூலா? சரி சரி, வந்துரு வந்துரு வந்துரு. சாப்பாடு மட்டும் வடிச்சிட்டு மழை நல்லா நின்னதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கிட்டேன்னா வேலையெல்லாம் முடிஞ்சுது. ஓகே, இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். இன்னொரு நாள் பார்க்கலாம்.